பரதன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை பார்க்கறதுக்கு கானகத்துக்கு போனாராம். எப்படி போனார் தெரியுமா? சகோதர பாவத்தோடு போகலை. ஒரு குருவை பார்க்குறதுக்கு சிஷ்யன் எப்படி போவானோ அந்த பணிவோடு போனாராம். ஏற்கனவே அவர் போட்டுருந்தது மர உரி, தலையில் ஜடாமுடி, இதோடு தான் தேரில் ஏறி போகிறார் அண்ணாவை பார்க்க. ஆனால் ரொம்ப பவ்யமாக வணக்கத்தோடு போகிறார். பொதுவாக குருவை பார்க்க போகும்போது அவர் கெய்த்தாப்பில் வாகனத்தை நிறுக்கிட்டு அதுலேருந்து இறங்கப்படாதான். ரொம்ப தூரம் தள்ளி கண்ணுக்கு தெரியாத தூரத்தில் அந்த வாகனத்தை நிறுத்திட்டு அப்புறம் தான் போய் குருவை வணங்கணுமா. அதை அவர் கடைப்பிடிச்சார். நான் என் குருவை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் போகிறார். போயிட்டு வாகனத்தை எங்கேயோ தள்ளி நிறுத்திட்டு, அதாவது தான் வந்த தேரை எங்கேயோ தள்ளி நிறுத்திட்டு நடந்து வந்து ராமரை சேவிச்சாராம். ராமாயண காவியத்தை ஒரு கதையாக படிச்சுட்டு மேலோட்டமாக போகக்கூடாது. அதில் ஒவ்வொன்றத்தையும் உள்வாங்கிட்டு நம்ம வாழ்க்கையில் அதை பின்பற்றி நடந்தோம்னா ரொம்ப நம்ம வாழ்வு செழிப்பாக இருக்கும்னு நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது.